வணக்கம். ஜெயா பிளஸின் சிறப்பு செய்தி தொகுப்பு நிகழ்ச்சி இது. இதுல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு மக்கள் நல திட்டம் என்பது மக்களை, நலிவடைந்த மக்களை, ஏழை எளிய மக்களை அவர்களை சென்றடைய வேண்டும். அதுதான் மக்கள் நல திட்டம், ஒரு மகத்தான திட்டம். அந்த மாதிரியான ஒரு மகத்தான திட்டம் தான் விலையில்லா கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் வழங்கும் திட்டம். இந்த மக்கள் நல திட்டம் ஒரு முன்னோடி திட்டம் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. பிகாஸ் ஏழை எளிய மக்களோட வாழ்க்கை தரம் அடுத்த கட்டத்துக்கு ஒரு வளர்ச்சிக்கு போகக்கூடிய ஒரு உன்னதமான விஷயமா இருக்கு. இந்த முன்னோடி திட்டம் குறித்து தான் இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு நிகழ்ச்சியில் நேரலையாக நாம் காண இருக்கிறோம். மேலும் நமது மாவட்ட செய்தியாளர்கள் திருவள்ளூரிலிருந்து தேவராஜன், காஞ்சிபுரத்திலிருந்து ஜெகன், விழுப்புரத்திலிருந்து பரணி மற்றும் அனைவரும் காத்திருக்கின்றனர். தங்களது கருத்துக்களை தெரிவிக்க இங்கே நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பொன்னேரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு பொன்ராஜ். வணக்கம் சார். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது இந்த விலையில்லா கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் வழங்கும் திட்டம் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த அற்புதமான திட்டம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு காத்திருக்கிறது உங்களுக்காக. தமிழக அரசின் விலையில்லா ஆடுகள் மற்றும் கறவை மாடுகள் திட்டம் கிராம பெண்களின் வாழ்க்கையில் புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொருளாதார ஆதரவில்லாமல் இருந்த அவர்களை இந்த திட்டம் ஏற்றம் பெற வைத்துள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அஇஅதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறியதைப் போல கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லா கறவை மாடுகள் வழங்கும் திட்டத்தையும், கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஏழை குடும்பங்களுக்கு விலையில்லா ஆடுகள், செம்மறி ஆடுகள் வழங்கும் திட்டத்தையும் கடந்த 2011ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 12,000 வீதம் 5 ஆண்டுகளில் 60,000 குடும்பங்களுக்கு விலையில்லா கறவை மாடுகள் வழங்கவும், முதல் ஆண்டு 1 லட்சம் ஏழைகளுக்கும், அடுத்தடுத்த 4 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 1,50,000 லட்சம் ஏழைகள் வீதம் 6 லட்சம் ஏழைகளுக்கும் தலா 4 ஆடுகள் வீதம் 28 லட்சம் ஆடுகள் வழங்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 560 கிராமங்களில் 26,990 பேருக்கு விலையில்லா கறவை மாடுகளும், 5,398 கிராமங்களில் 2,93,785 பேருக்கு 11,75,140 விலையில்லா ஆடுகளும் வழங்கப்பட்டு கிராமப்புற வருமானத்தை பல மடங்காக உயர்த்தியுள்ளது. கறவை மாடுகள் வழங்கும் திட்டத்தினால் தமிழகத்தில் பால் உற்பத்தி 80,000 லிட்டர் அதிகரித்துள்ளதாகவும், விலையில்லா ஆடுகள் 4,63,828 குட்டிகளை ஈன்று பல்கி பெருகி இருப்பதாகவும் தமிழக அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 4 மாதம் உள்ள ஒரு ஆட்டுக்குட்டி சாதாரணமாக 2,700 ரூபாய் வரை எளிதாக விலை போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது மாநிலம் முழுவதும் தினசரி 27 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் கிராமப்புறங்களில் பொருளாதாரத்தில் மேம்பாடு நிலை அடைந்து ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் நன்றாக வளர்ச்சியடைந்திருப்பதை பார்க்க முடிவதாக கால்நடைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விலையில்லா ஆடுகள் மாடுகள் திட்டத்தின் வளர்ச்சியால் கால்நடைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி வரும் நிலையில் அவற்றுக்கான தீவன உற்பத்தியை அதிகரிக்கவும் கால்நடை பராமரிப்புத்துறை பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழகத்தில் தீவன உற்பத்தி பரப்பு 42,000 ஏக்கர் அளவுக்கு உள்ளது. ஒட்டுமொத்த கால்நடை தீவனங்களின் தேவை 700 லட்சம் மெட்ரிக் டன், பற்றாக்குறை 100 லட்சம் மெட்ரிக் டன் ஆகும். இது நடப்பு நிதியாண்டில் தீவன உற்பத்தி பரப்பை 1,200 ஏக்கர் அதிகரிக்க முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் கால்நடைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக மாநில தீவன உற்பத்தி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தீவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் டெல்டா மாவட்டங்களில் ரூபாய் 5 கோடி செலவில் 4,000 ஏக்கரில் உயர் ரக ஒட்டுப்புல் வளர்க்கவும், அதேபோல் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் இதே செலவில் 5,376 ஏக்கரில் சொர்க்கம் புல், காராமணி செடிகளை வளர்க்கவும் கால்நடை பராமரிப்புத்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் கால்நடைகளை நன்கு பராமரிப்பதற்காக மருத்துவர்கள் ஒவ்வொரு மாத இறுதி சனிக்கிழமையில் நேரடியாக சென்று பயனாளிகளின் கால்நடைகள் உடல்நிலை குறித்த மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்கின்றனர். மேலும் விலையில்லா ஆடு மற்றும் கறவை மாடுகளுக்கு காப்பீடும் செய்யப்பட்டுள்ளது. இதனால் கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய வருமானம் கிடைப்பது மட்டுமின்றி ஒரு நிரந்தர வருவாய் கிடைப்பதால்
திட்டத்தினால் ஏழை எளிய மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மற்றும் ஆதரவற்ற பெண்கள் தங்களது வாழ்வாதாரம் பெருகவும் சொந்த காலில் நிற்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விலையில்லா கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி செயல்படுத்தி வருகிறார். இத்திட்டத்தினால் கிராமப்புறத்தை சேர்ந்த ஏராளமான பெண்கள் பொருளாதார முன்னேற்றம் அடைந்துள்ளனர். தங்களது வாழ்வில் ஒளியேற்றி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய செய்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கிராமப்புற பெண்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். தமிழக முதலமைச்சரால் கொண்டு வரப்பட்ட விலையில்லா கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் வழங்கும் திட்டத்தோட ஒரு செய்தி தொகுப்பை இப்ப நீங்க பாத்தீங்க. இப்ப விழுப்புரத்திலிருந்து நமது செய்தியாளர் பரணிராஜ் காத்திருக்காரு. வணக்கம் பரணிராஜ். நாங்க பார்க்கும் போதே ஆடுகள் மாடுகள்லாம் அங்க இருக்கு, நாங்க பாக்குறோம், சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கே. அங்க விழுப்புரம் அந்த மாவட்டத்துல இந்த திட்டத்தால பயனடைந்த பயனாளிகள், ஏழை எளிய மக்கள், அவங்களோட கருத்து என்ன, அண்ட் அது மட்டும் இல்ல இந்த திட்டம் எந்த வகையில அங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இதை பற்றிய உங்களோட தகவலை நீங்க தாராளமா இப்ப தரலாம். நிச்சயமா மோகன்ராஜ், நான் இப்ப விழுப்புரம் மாவட்டம் கீழையூர் என்ற கிராமத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், பிரம்மாண்ட மக்கள் கூட்டம். இவங்க வேற யாருமே இல்ல. இவங்க வந்து தமிழக முதலமைச்சரின் சிறப்பு திட்டமான விலையில்லா கறவை மாடுகள் ஆடுகள் வழங்கும் திட்டத்தால பயனடைந்த மக்கள் தான் இவர்கள்லாம். இவங்க மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா இங்கே விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஏழை எளிய மக்கள் தான். விவசாய கூலி தொழிலை மட்டுமே நம்பியிருந்தவங்களுக்கு இந்த திட்டம் வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றே இவர்கள்லாம் கருதுறாங்க. இதன் மூலம் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் நாம சொல்லணும். பார்த்தீங்கன்னா இது மூலயமா மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியையும் இவங்க கண்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிள்ளைகளுடைய படிக்க வைக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்ப வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் இது மிக முக்கியமாக நல்ல வரப்பிரசாதமாக இருக்கு அப்படின்னு தான் இவங்க சொல்றாங்க இந்த பகுதி மக்கள். ஹலோ பரணிராஜ், அங்க இருக்கிற பயனாளிகள் யாராவது இந்த திட்டம், இந்த அற்புதமான திட்டம் குறித்து அவங்களோட கருத்தை நாங்க கேட்கலாமா இப்போ? கேட்கலாம் சார், நிச்சயமா சார். மோகன்ராஜ் சார், இங்க நீங்க பாத்தீங்கன்னா கீழையூர் கிராமத்துல இருந்து விலையில்லா கறவை மாடு பெற்ற ஒரு பெண் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்போம் சார். வணக்கம், சொல்லுங்க. இப்ப விலையில்லா கறவை மாடுகள்லாம் உங்களுக்கு வழங்கியிருக்காங்க தமிழக முதலமைச்சர். இது உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு? நிச்சயமான முன்னேற்றம் தான் சார். முதலமைச்சர் அம்மா அவர்களின் விலையில்லா கறவை மாட்டு திட்டத்தின் மூலமா பயன்பெற்ற பயனாளி தான் நான். முதல்ல கால்நடை மருத்துவர்கள்லாம் 3 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த 3 நாளைக்கு 100 ரூபா படிக்காசும் கொடுத்து, அதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு புங்கனூர் என்ற கிராமத்துக்கு கூட்டின்னு போனாங்க. அந்த புங்கனூர் சந்தையில் நாங்களே மாடை வந்து தெரிவு செஞ்சோம். அந்த ஒரு மாட்டுக்கும் 30,000 ரூபாய் வீதம் கொடுத்து 3,000 ரூபாய் வந்து போக்குவரத்து செலவு கொடுத்தாங்க. கொடுத்து இங்கே மாடை கூட்டிகிட்டு வந்து ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 லிட்டர் வரைக்கும் கொடுக்குறாங்க. மாடு கொடுக்குது. அதை எடுத்துன்னு போயிட்டு ஆவினுக்கு ஊற்றி 10 நாளைக்கு ஒரு பால் பட்டோட கொடுத்துட்றாங்க. அது மூலயமா மாதம் 7,000 வரைக்கும் எங்களுக்கு நிகர லாபம் கிடைக்குது. அந்த லாபத்து மூலயமா குடும்ப பிரச்சனையும் தீருது. மற்ற குடும்ப பிரச்சனை, பொருளாதார முன்னேற்றமும் அடையிறோம். அது மூலயமா இந்த சந்தோஷமாகவும் வாழ்க்கையில நிம்மதியாகவும் இருக்கிறோம். இந்த சந்தோஷத்துக்கு காரணமான முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க இந்த பெண் சொன்னதை கேட்டிருப்பீங்க மோகன்ராஜ். இன்னும் ஒரு பெண் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். மோகன்ராஜ், வணக்கம்மா. இந்த தமிழக முதலமைச்சர் அம்மா வழங்கிய இந்த திட்டம் வந்து எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு? அம்மா அவர்கள், தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் வந்து கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றத்தை எங்க கிராமத்துக்கே உருவாக்கி இருக்குது. அவங்க கொடுத்த ஒவ்வொரு திட்டமும் வந்து எங்களுக்கு முழுமையா வந்து எங்க கிராமத்துக்கு வந்து அடைஞ்சிருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து மிக்சி கிரைண்டர் திட்டம் வந்து அமைஞ்சு கொடுத்து எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்ப விலையில்லா கறவை மாடு, ஆடு, இதனால எங்க ஊர் பொருளாதார முன்னேற்றத்துக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்குது. மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம். எங்க பசங்க படிக்கிறதுக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் அப்புறம் சேவிங் பண்றதுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டப்படாம நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். எங்க ஊர் கிராம மக்களும் நாங்களும். பார்த்துருப்பீங்க மோகன்ராஜ், இவங்க வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியில இருக்காங்க. இது வந்து தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றே இவங்கெல்லாம் கருதுறாங்க. நன்றி பரணிராஜ்.
நன்றி நன்றி பரணிராஜ். விழுப்புரம் நிருபர் பரணிராஜ் அவரோட தகவலையும் அண்ட் பயனாளிகளுடைய தகவலையும் கேட்டீங்க. அடுத்து வந்து திருவள்ளூர்ல இருந்து தேவராஜன் நமது செய்தியாளர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம் தேவராஜன். இந்த திட்டம் தொடங்கப்பட்டதே திருவள்ளூர் மாவட்டத்துல தான். சோ இந்த திட்டம் எந்த அளவுக்கு மக்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் மலர்ச்சியையும் ஏற்படுத்திருக்கு, குறிப்பா ஏழை எளிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த திட்டத்தை பத்தி? வணக்கம் மோகன்ராஜ். சொல்லுங்க சொல்லுங்க தேவராஜ், நான் கேட்ட கேள்வி கேட்டதா உங்களுக்கு? கடந்த 2011 செப்டம்பர் மாதம் அண்ணா பிறந்த நாள் அன்றுதான் தமிழக முதல்வர் அவர்களால் இந்த திட்டம் காக்கலூரில் தொடங்கி வைக்கப்பட்டது. இப்பொழுது நான் வந்து திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி ஒன்றியம், கேக்குது மோகன்ராஜ், திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி ஒன்றியம் கோலப்பஞ்சேரி கிராமத்திலிருந்து நான் பேசுகிறேன். இங்கு ஏறத்தாழ வந்து 80க்கும் மேற்பட்ட பயனாளிகள் இந்த திட்டத்தால் இங்கு ஆடு மாடுகள், இலவச கறவை மாடுகளை பெற்று பயனடைந்திருக்கிறார்கள். இப்போது நம்மளுடன் வந்து பயனாளிகளும் இந்த கால்நடைகளை பராமரிக்கின்ற மருத்துவரும் நம்மளோடு இருக்கின்றார். நாம் நேரடியாகவே நாம் இந்த திட்டத்தை பற்றி பயனாளிகளிடம் கேட்போம். கண்டிப்பா. ஆமா சொல்லுங்க மோகன்ராஜ். சொல்லுங்க. இப்ப நேரடியாவே கேக்குறேன் மோகன்ராஜ், கேளுங்க ப்ளீஸ். நீங்க இப்ப எப்பவுமே அந்த மாநாடு வந்து மாடுகளை நீங்க பெற்றீங்க, எப்போது இப்ப எப்படி இருக்கு உங்களுடைய வாழ்க்கை? முதல்ல நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சார். எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. எங்கள் குடும்பம் ரொம்ப ஏழ்மையாக இருந்தது. அது மாடு தலைவர் மாடு வாங்கி தந்தார். அதனால இப்போ நாங்கள் பயனடைகிறோம். நல்ல மாடு பால் நல்லா கறக்குது. டாக்டருங்களும் கூப்பிட்ட உடனே வந்து எங்களை மாட்டுங்க கவனிச்சுக்கிறாங்க. நாங்கள் இப்போது கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும். அம்மா நல்லா இருக்கணும். இன்னும் என்ன மாதிரி ஏழைங்களுக்கு அந்த மாதிரி நன்றி சேவை செய்துனே இருக்கணும். அவங்க நல்லா இருக்கணும். அம்மாவுக்கு நன்றி சொல்ல. ஆமா மோகன்ராஜ், இப்பொழுது நீங்கள் முதல் பயனாளி சொன்னதை கேட்டிருக்கிறீங்க. அதே போல வந்து இன்னொரு பயனாளியிடமும் நாம் கேட்போம். ஏனெனில் இது வந்து கிராமப்புற ஏழை பெண்கள் மத்தியில் இந்த திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால இப்ப நம்ம அடுத்த ஒரு பெண்மணியிடமும் அவங்களுடைய அனுபவத்தை பற்றி கேட்போம் மோகன்ராஜ். நாங்கள் கோலம்பஞ்சேரி பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறோம். இப்போ வந்து இது 2011 செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி காக்கலூரில் வந்து அம்மா திட்டம் வச்சுருந்தாங்க. அதுக்கு நாங்கள் போயிட்டு இருந்தோம். அங்கே போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து எங்களுக்கு கறவை மாடு கொடுத்தாங்க. ரொம்ப ஏற்கனவே வந்து பால் வந்து நாங்கள் கடையில் வந்து 6 லிட்டர் பால் தான் வாங்குவோம். ஆனால் இப்போ வந்து ரொம்ப பால் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. மீதி பால் வந்து நாங்கள் சொசைட்டியில் ஊற்றுவோம். அதாவது போதுமான பயணம் அடைஞ்சிருக்கோம். அதனால அம்மா வந்து முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லி நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். நன்றிங்கம்மா. மோகன்ராஜ், இப்பொழுது நீங்க பார்த்திருப்பீங்க, 2 பயனாளிகளுமே வந்து இந்த திட்டத்தினால் பெற்ற பயனை தங்களுடைய சொந்த மொழியிலே சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இந்த கால்நடைகளை பராமரித்து வருகின்ற நம்மளுடைய மருத்துவரிடமும் இதை பற்றி கேட்போம். வணக்கம் டாக்டர், நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த மாடுகளை வந்து நீங்க எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை பராமரிக்கிறீங்க? உங்களுக்கு இங்க எப்படி இருக்குது வரவேற்பு? இங்க நல்ல ஒத்துழைப்போட அவங்க எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. மாசத்துக்கு ஒரு தடவை வரோம். நாங்க கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு வருவோம். எல்லா கறவை மாடு ஆடுகள்லாம் உடல் பரிசோதனை செய்து தேவையான சிகிச்சை அளிக்கிறது, குடற்புழு நீக்கம் எல்லாம் செய்யறோம். மற்ற நேரத்துல அவங்க எப்ப கூப்பிட்டாலும் வந்து வைத்தியம் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய வளர்க்கறதுக்கு பராமரிக்க தேவையான அத்தனை இதையும் பயிற்சி கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஒவ்வொருத்தையும். அது மாதிரி அவங்க செயல்பட்டு வருகிறாங்க. அந்த முறையில் இருக்கும்போது அவங்களுக்கு பால் உற்பத்தி இப்ப பெருகி வருது. ஒவ்வொரு மாடும் இப்ப கண்ணு போட்டு, உதாரணமா இப்ப ரீசெண்டா ஒரு மாடு வந்து 2011-12 கொடுத்த மாடு கிடேரி கன்றோட கொடுத்துருந்தோம். அது இப்ப அந்த தாய் பசுவும் கன்று போட்டிருக்கு. அந்த கிடேரி கன்றும் வளர்ந்து இந்த 2 வருஷத்துக்குள்ள இன்னொரு கிடேரி கன்று பிறந்து ஒரே வீட்டுல 4 மாடா உருவாகிருக்கு. சோ அம்மா தமிழக முதல்வர் அவங்க கொடுத்த ஒரு மாடு ஒரு வீட்லயே இப்ப 4 மாடா உருவாகி இருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய மற்ற பயனாளிகளுக்கும் கிடேரி கன்றுகள் கொடுத்த எல்லாருக்கும் அதுவும் சினைப்பிடித்திருக்கு. பசுமாடும் கன்று போட்டிருக்கு. சோ எல்லா வகையிலும் அவங்களுக்கு பொருளாதார வகையில முன்னேற்றம் கொடுத்திருக்கு. அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. தலைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த திட்டம் செயல்படுறதுக்கு, வெற்றிகரமா செயல்படுறதுக்கு கண்டிப்பா அவரோட இதை சொல்லணும். அவரோட ஒத்துழைப்பால தான் இங்க நல்லா செயல்பட்டு வருகிறது. நன்றிங்க மேடம். மோகன்ராஜ், இப்பொழுது நீங்கள் கேட்டீங்க, தமிழகத்துல வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு தேவராஜன் தொடர்பிலேயே இருங்க. அடுத்து காஞ்சிபுரம் ஜெகன் காத்துட்டு இருக்காங்க, நம்மளோட செய்தியாளர். அங்க என்ன நிலவரம் அதை பத்தி பார்க்கலாம். வணக்கம் ஜெகன். வணக்கம். ஜெகன் வணக்கம். வணக்கம் சார். ஆக்சுவலா விழுப்புரம் மாவட்டத்துல இந்த திட்டத்தின் மூலமா விலையில்லா கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் வழங்கும் திட்டத்தின் மூலமா பயனடைந்த பயனாளிகள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாளுக்கு 10 இருந்து 12 லிட்டர் நாங்க வந்து இதன் மூலமா பெற முடியுது. சோ அவங்களோட பொருளாதார நிலையே மேம்படுத்துது. அங்க காஞ்சிபுரம் அங்க சுற்று வட்டாரத்தை சேர்ந்த மக்கள் வந்து இந்த திட்டத்தால எந்த அளவுக்கு பயன்பெற்று இருக்காங்க, அவங்களோட மாத வருமானம் எந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு, இந்த திட்டம் எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கு, இதை பத்தி உங்களோட தகவல் என்ன?
கண்டிப்பா சார். அதாவது தமிழகத்தில் சமூகத்தில் மக்களின் வளர்ச்சியை மேம்படுத்துவதிலும் பொருளாதாரத்தை உயர்த்துவதிலும் ஏழை எளிய மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை தமிழக முதலமைச்சர் தீட்டி வருகிறார். அவ்விதத்தில் கால்நடைகளின் உற்பத்தியை அதிகரிக்கும் விதத்திலும் புரதச்சத்து உற்பத்தியின் அதிகரித்து புரதச்சத்தின் உற்பத்தியை அதிகரித்து பல்வேறு மாநிலத்தில் பால் உற்பத்தியை பெருக்கும் விதத்தில் முதலமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட்ட விலையில்லா கறவை மாடுகள் மற்றும் வெள்ளாடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தோமேயானால் நாம் இப்போது இருப்பது திருப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கொட்டமேடு என்ற கிராமத்தில் இருக்கிறோம். எனது அருகில் உள்ளவர்கள் எல்லாமே இந்த திட்டத்தின் வாயிலாக பயனடைந்த பயனாளிகள். அவர்களிடமே பயன்பாடை பற்றி நம்ம கேட்டறிவோம். நாங்கள் கொட்டமேட்ல இருந்து பேசுறேங்க. என் பேர் பாகியலட்சுமி. அம்மா எங்களுக்கு கறவை மாடு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டத்துல இருந்தோங்க. எங்கள் கூலி வேலைக்கு போனாதான் உண்டு, இல்லைன்னா இல்லை. ஆனால் இந்த மாடு கொடுத்துருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டருக்கு பால் கறக்குது மாடு. அதில் எங்களுக்கு அந்த வருமானத்தில் பசங்க படிப்பு செலவு மற்ற எந்த செலவாக இருந்தாலும் ஓரளவு எங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க. அது அம்மா இதன் மூலியமா பால் உற்பத்தி சங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதனால மற்றவங்களும் பிழைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. எங்களுக்கு ரொம்ப அம்மா மாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அது போலவே சார் நம்மிடையே காஞ்சிபுரம் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தி சங்கங்களின் பதிவாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார். அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பால் உற்பத்தியின் அளவு இந்த திட்டத்தின் வாயிலாக எந்த அளவிற்கு அதிகரித்துள்ளது என்பதை நாம் அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம். ஜெயா டிவி நேயர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் வெண்மை புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தினை செயல்படுத்துவதற்காக பல்வேறு வகையான திட்டங்களையும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த பல கோடி ரூபாய் திட்டங்களை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்களுடைய முதன்மையான திட்டம் விலையில்லா கறவை பசுக்கள் வழங்கும் திட்டம். இதுவரையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 39 கிராமங்களில் 1950 கறவை பசுக்கள் வழங்கப்பட்டு 39 பால் புத்தக கூட்டு சங்கங்கள் புதிதாக துவங்கப்பட்டு அதன் மூலம் ஏழை எளிய மக்கள் இதுவரை பயன்பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள். உதாரணமாக இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்ட கறவை பசுக்களில் சராசரியாக 7 முதல் 10 லிட்டர் வரை பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. 7 லிட்டர் என்று எடுத்துக்கொண்டாலும் ஒரு நாளைக்கு கொள்முதல் விலையாக ஆவினிலிருந்து 20 ரூபாய் கொடுப்பதால் ஒரு நாளைக்கு 140 ரூபாய் ஒரு வருமானம் வருகிறது. இதில் கால்நடைகளுக்கு தேவையான 2 கிலோ கால்நடை தீவனங்களை செலவு செய்தாலும் 2 கிலோ 1 கிலோ 16 ரூபாய் வீதம், 2 கிலோவுக்கு 32 ரூபாய் போக மீதி காசு மொத்தம் அவங்களுக்கு தான் இருக்குது. அந்த அடிப்படையில் மாதத்திற்கு சுமார் 3400 ரூபாய் அளவிற்கு அவர்களுக்கு வருமானம் வருது. கால்நடை தீவனங்கள் செலவு 1000 ரூபாய் போக 2400 ரூபாய் வருமானம் வருது. இதன் மூலம் அவர்கள், அதாவது ஒன்றுமே அறியாத வருமானம் இல்லாத ஒரு ஏழை எளிய மக்கள் இதன் மூலம் பயன்பெற்று அவருடைய பொருளாதார நிலையில் மேம்பட்டு இருக்கிறார்கள் என்பது உறுதி. மேலும் இதன் இன்னொரு சிறப்பம்சம் என்ன இந்த திட்டத்தின் கீழ், அதாவது கறவை மாட்டிலிருந்து கறவல் செய்யப்படும் பால் இருந்து அவர்களுக்கு தேவையான பால் போக தான் மீதி ஆவினுக்கோ கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்குகிறார்கள். அதன் மூலம் தினசரி அவர்கள் 500 முதல் 1 லிட்டர் பாலுக்கு 25 ரூபாய் செலவு செய்ய வேண்டும். அந்த தொகையை அவர்கள் மீதமாக தான் இப்பொழுது கருதி கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் பயன்படுத்தப்படும் பாலில் தேவையான அனைத்து சத்துக்களும் இருந்து குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்கிறது. அதன் மூலம் குழந்தைகளின் வளர்ச்சியும் கல்வி அறிவும் பெருகி உள்ளது என்பது நிறைய இடத்துல சான்று இருக்குது. இந்த மாதிரி திட்டங்களை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தியதன் மூலம் சென்ற ஆண்டில் இதே திங்களில் 45,000 லிட்டராக இருந்த பால் உற்பத்தி தற்போது 60,000 லிட்டராக பால் உற்பத்தி அதிகரித்துள்ளது. 15,000 லிட்டர். இந்த மாதிரி திட்டங்கள், இந்த மாதிரி உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தியதன் மூலம் மட்டுமே நிகழ்ந்துள்ளது என்பதும் எல்லாரும் மறுக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நன்றி ஜெகன். இந்த திட்டம் தொடர வேண்டும். இதே நிலையில் தொடர்ந்து சென்றால் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஜெகன் தொடர்ந்து பேசலாம். காஞ்சிபுரத்திலிருந்து ஜெகன் இருக்காரு, தொடர்ந்து பேசலாம். அது மட்டும் இல்ல, திருவள்ளூர் தேவராஜன், விழுப்புரத்திலிருந்து பாரன்ராஜ் எல்லாருமே இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி பொன்னேரி சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நீங்க திரு பொன்ராஜா, உங்களுக்கு எங்களோட வணக்கம். அதாவது உங்க மாவட்டத்துல, திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இந்த திட்டமே துவக்கி வைக்கப்பட்டது 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்களோட பிறந்த நாள்ல. சோ மத்தவங்களோட உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி இருக்கும். இந்த திட்டம் எந்த அளவுக்கு உங்க மாவட்டத்துல செயல்படுத்தப்பட்டு வருது, அண்ட் இந்த திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு எந்த அளவுக்கு நிரந்தர வருமானம் கிடைத்து அவங்களோட வாழ்க்கை தரம் மேம்படுது? இன்றைக்கு
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இன்றைக்கு இந்த அற்புதமான திட்டத்தினை ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்பெற வேண்டும், அவர்கள் பொருளாதார ரீதியாக அவர்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு நாட்டிற்கு பொருளாதார வளர்ச்சியும் கல்வி வளர்ச்சியும் இருந்தால் அந்த நாடு நிச்சயமாக ஒரு வளர்ந்து வர நாடாகவும் இன்றைக்கு திகழ வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இன்றைக்கு இந்த திட்டத்தினை இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 2011 செப்டம்பர் மாதம் அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளிலே எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் காக்கலூர் ஒன்றியத்திலே இந்த திட்டத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் துவக்கி வைத்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு எங்களுடைய மாவட்டத்திலே இந்த திட்டமானது மிகவும் சீரோடும் சிறப்போடும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதத்திலே அவர்கள் பொருளாதாரம் ஈட்டும் வகையில் இன்றைக்கு இந்த திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு சாதாரண ஒரு ஏழைக்கு இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களின் கறவை மாடு வழங்கும் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு 30,000 ரூபாயினை அந்த கறவை மாடு வழங்குவதற்காக இன்றைக்கு வழங்குகின்றார்கள். அந்த அடிப்படையில் அந்த கறவை மாடு அவர்களாகவே அந்த மாடினை தேர்வு செய்து அதை வாங்கி வரக்கூடிய மாண்புமிகு அம்மா அவர்கள் உத்தரவிட்டின் பேரிலே அந்த பயனாளிகளே சென்று பக்கத்து மாநிலத்தில் இருக்கும் ஆந்திராவிலே சென்று அந்த மாடுகளை வாங்கி வருகிறார்கள். அந்த வாங்கி வருவதற்கான அந்த செலவினையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள். என்ன ஒரு அற்புதமான சிந்தனையில மாடை நம்மளே தேர்ந்தெடுத்து நமக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கிக்கலாம் அப்படின்னும் போது ஏழை எளிய மக்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சி தான் இந்த திட்டம். ஆமா, இந்த திட்டத்தின் மூலமா ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் பயன் அப்படின்னு சொல்றதை விட கால்நடை வளர்ப்பு தொழில், கடந்த ஆட்சியில கால்நடை வளர்ப்பு தொழிலே நசிந்து விட்டு பால் உற்பத்தியே பாதிக்கப்படுற நிலைமையில இருந்தது. இப்ப பால் உற்பத்தி பன்மடங்கு பெருகி இருக்கு, கால்நடை தொழில் பெருகி இருக்கு. இதன் மூலமா விவசாயத்துல மேம்பாடு அடைஞ்சிருக்கும். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன, உங்க மாவட்டோட மக்களோட கருத்து என்ன சுருக்கமா? இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் பசுமை புரட்சி உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு பால் உற்பத்தியினை பெருக்கும் விதத்தில் இந்த அற்புதமான திட்டத்தினை இங்கே உருவாக்கினார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு விவசாய பெருமக்களுக்கு விவசாயத்துக்கு வேண்டிய அந்த உரம் மற்றும் அந்த மாடினால் நிறைய இன்றைக்கு பயன்கள் அளிக்கும் விதத்திலே இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இந்த திட்டத்தினை இங்கே செயல்படுத்தினால் இன்றைக்கு வேளாண் துறைக்கும் சரி, இன்றைக்கு அந்த பயனாளிகளுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். தொடர்ந்து பேசலாம். தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் துவங்கப்பட்டு மிக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த விலையில்லா கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் வழங்கும் திட்டம், இதனோட சிறப்பு செய்தி தொகுப்பு நிகழ்ச்சியில தான் நீங்க இணைந்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை, மீண்டும் சந்திப்போம். மீண்டும் வணக்கம். தமிழக முதலமைச்சரால் கொண்டு வரப்பட்ட விலையில்லா ஆடுகள் மற்றும் மாடுகள் வழங்கும் திட்டத்துக்கான அந்த சிறப்பு செய்தி தொகுப்புல தான் நம்ம இருக்கோம். நம்மளோட இணைஞ்சிருக்காங்க திருவள்ளூர் தேவராஜன், காஞ்சிபுரம் ஜெகன் மற்றும் விழுப்புரம் பரணிராஜ். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம செய்தி அரங்கத்துக்கு பொன்னேரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு பொன்ராஜா வந்திருக்காங்க. இப்போ நம்ம விழுப்புரம் பரணிராஜ் அவர்களோட பேசுவோம். பரணிராஜ், இந்த திட்டத்தின் மூலமா இதுவரை கொடுக்கப்பட்ட ஆடுகள் மற்றும் மாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு, அது இன்று எந்த அளவுக்கு பல்கி பெருகி இருக்கு, அது எந்த அளவுக்கு ஏழை மக்களின் வாழ்வில் ஒளியேற்று இருக்கு, உங்களோட தகவல் என்னங்கிறது? நிச்சயமா மோகன்ராஜ், இப்ப விழுப்புரம் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் 480 கிராமங்கள்ல 21,367 பயனாளிகளுக்கு தலா 4 ஆடுகள் வீதம் இதுவரைக்கும் 85,438 ஆடுகள் விலையில்லா ஆடுகள் வழங்கப்பட்டிருக்கு. இது கடந்த 2 ஆண்டுகள்ல வழங்கப்பட்ட ஆடுகள் இப்போது குட்டிகளை ஈன்றெடுத்து 31,950 ஆடுகள் பெருகி இருக்கு. இதன் மூலமா 1,17,418 விலையில்லா ஆடுகளாக உருமாறி இருக்கு. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் திரு அழகரேசன் நம்மிடையே இருக்க. அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்போம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் ஏழ்மையான குடும்பங்களுக்கு விலையில்லா கறவை பசுகள் வழங்கும் திட்டத்தின் மூலமாக நமது விழுப்புரம் மாவட்டத்தில் 54 கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு
அவர்களுக்கு ஒரு கிராமத்திற்கு 50 கறவை பசுக்கள் வீதம் 2700 கறவை பசுக்கள் வாங்கி வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு செலவிடப்பட்ட தொகையானது 9,53 லட்சம் ஆகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு கறவை மாடுகள் கொள்முதல் செய்வது தொடர்பாகவும் அது பராமரிப்பது தொடர்பாகவும் பால் கறப்பது தொடர்பாகவும் அவர்களுக்கு 3 நாட்கள் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல அவர்கள் கால்நடை கறவை பசுக்களை நன்றாக பராமரிப்பதற்காக மாதத்திற்கு ஒரு முறை அவருடைய இருப்பிடத்திற்கே சென்று முகாம்கள் நடத்தப்பட்டு அந்த கால்நடைகளுக்கு தேவையான சிகிச்சை பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் மூலமாக வழங்கப்பட்ட இந்த கறவை பசுக்கள் மூலமாக நமது விழுப்புரம் மாவட்டத்தில் 10,000 முதல் 12,000 லிட்டர் கூடுதலாக நமது ஆவின் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டு வருகிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது விலையில்லா வெள்ளாடுகள் வழங்கும் திட்டத்தில் நமது விழுப்புரம் மாவட்டத்தில் 480 கிராமங்களில் 21,367 பயனாளிகளுக்கு தலா 4 ஆடுகள் வீதமாக 85,468 ஆடுகள் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு செலவிடப்பட்ட தொகையானது 27,70 லட்சம் ஆகும். தற்பொழுது அம்மா அவர்கள் மூலமாக இந்த கிடைக்கப்பட்ட ஆடுகளில் 31,950 குட்டிகள் நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் ஈன்றுள்ளது. ஆக மொத்தம் 1,14,418 ஆடுகள் நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் பெருகியுள்ளது. இதன் மூலமாக ஏழை மக்களிடையே நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் அவர்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். இணை இயக்குனர் பரணிராஜ், அங்க வந்து பெண்கள் அதிகமா இருக்காங்க. இந்த திட்டத்தால பயனடைந்த பெண் பயனாளிகள் அவங்களோட கருத்தை கேட்க நாங்க ஆர்வமா இருக்கோம். நிச்சயமா மோகன்ராஜ். இங்க ஒரு நமக்கிடையே பெண் ஒருத்தர் இருக்காங்க, கறவை மாடுகளால் பயனடைந்த பயனாளி. அவங்க கிட்ட கேட்போம். இந்த கறவை மாடுகள் கொடுத்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்க? மாண்புமிகு தமிழ் முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள் மூலம் எங்களுக்கு கறவை மாடு இலவசமாக வழங்கப்பட்டது. இதன் மூலம் எங்கள் குடும்பமும் எங்கள் பிள்ளைகளின் படிப்பு செலவிற்கும் எங்களுக்கு உதவியாக உள்ளது. இதனால் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 9 முதல் 10 லிட்டர் பால் எங்கள் கொள்முதல் செய்கிறோம். எங்களுக்கு பிள்ளைகளின் படிப்பு செலவிற்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. எங்களுக்கு இப்போ இன்னொரு பெண்ணிடம் கேட்போம். மோகன்ராஜ், வணக்கம். என் பேர் பூவிழி, கிழையூர்லேருந்து பேசுகிறோம். அம்மா 30,000 ரூபாய்க்கு மாடு கொடுத்தாங்க. அதனால ஒரு நாளைக்கு 12 லிட்டர் பால் கறக்கிறோம். 5 நாளைக்கு ஒரு முறை ஆவினுக்கு பால் ஏற்றுனால 5 நாளைக்கு ஒரு முறை பேமெண்ட்டு தராங்க. அதனால எங்கள் குடும்ப செலவும் பிள்ளைங்க படிப்பு செலவும் பயனடையுது. அதனால மண்மிகு அம்மாவுக்கு நன்றிகள் தெரிவித்துக்கிறோம். மோகன்ராஜ், இப்போ பெண் பயனாளிகள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இதே போல 4 விலையில ஆடுகள் பெற்ற பயனாளிகள் ஒவ்வொருவரும் தற்போது வந்து 20 முதல் 25 ஆடுகளை வைத்து பராமரித்து வராங்க. விவசாய கூலி வேலை செய்த வந்த இந்த பெண்கள் எல்லாம் இப்போது வந்து சிறிய ஆட்டு பண்ணைகளுக்கு முதலிலாக உருமாறி இருக்காங்க என்றுதான் சொல்ல வேண்டும் மோகன்ராஜ். தொடர்ந்து பேசலாம் பரணிராஜ், தொடர்ந்து பேசலாம். நீங்க தொடர்பிலே இருங்க. அடுத்து திருவள்ளூர்ல இருந்து நமது செய்தியாளர் தேவராஜன் இருக்காரு. தேவராஜன், இது வந்து ஒரு திட்டம் அப்படின்னா ஒரு முறை மட்டுமல்லாம இது வந்து தொடர்ந்து அவங்களோட வாழ்நாளுக்கும் தலைமுறையா உதவக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் தான் விலையில்லா கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் வழங்கும் திட்டம். இந்த திட்டம் இதனோட பயன் தொடர்ந்து கிடைக்கிறத பத்தி அங்க இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்க? குறிப்பா ஏழை எளிய பெண்கள் என்ன நினைக்கிறாங்க? நிச்சயமா மோகன்ராஜ், ஏழை எளிய பெண்கள் வந்து தங்களுடைய சொந்த காலிலே நின்று தங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து வளர்த்திட இந்த திட்டம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது என்றால் அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. மோகன்ராஜ், நீங்கள் கூறியதை போலவே இங்க எங்கள் அருகில் இருக்கின்ற இந்த கோலப்பஞ்சேரி கிராமத்து பயனாளிகள் பெண்கள் அனைவருமே மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. எதிர்கால வாழ்க்கையை தங்களாலையும் இந்த கறவை மாடுகள் விலையில்லா வெள்ளாடுகளை கொண்டு நகர்த்த முடியும், வாழ முடியும், தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசுகிற போதே நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். நாம் இப்போது நேரடியாகவே இன்னொரு பெண் பயனாளி அவர்களிடம் நேரடியாகவே கேட்போம். மோகன்ராஜ், வணக்கம்மா. நீங்க வந்து இந்த ஆடு மாடுகள் எப்பொழுது பெற்றீங்க? இப்போ நீங்க அது வந்து எத்தனை குட்டிகள் போட்டிருக்கு? உங்களுக்கு இந்த திட்டத்தால் என்ன பயன் நேரடியாக கிடைச்சிருக்கு சொல்லுங்கம்மா. எங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையா இருந்தனாங்க.
அம்மா எங்களுக்கு மாடு இந்த கோலம்பேரி கிராமத்தில் மாடு கொடுத்தாங்க. அந்த மாட்டால் இன்னைக்கு 4 மாடு ஆயிடுச்சு எங்களுக்கு. அந்த பால் ஊற்றி நாங்கள் அந்த காசு வாங்கி பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கோ எல்லாத்துக்கும் உதவியாக இருக்குது. அம்மாவுக்கு நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கேட்டிருப்பீங்க மோகன்ராஜ். அதே போல அடுத்த ஒரு பெண் பயனாளியிடமும் கேட்கலாம். இவர்கள் எல்லாம் கூறுவது முன்பாகவே நீங்கள் தெரிவித்ததை போலவே தங்களுடைய குடும்ப பாரத்தை இவர்கள் சுமக்கின்ற அந்த ஒரு பலம் இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றே சொல்லலாம் மோகன்ராஜ். இப்பொழுது இன்னொரு பெண் பயனாளியிடம் கேட்போம். அன்புள்ள ஜெயலலிதாவுக்கு நன்றி. எங்களுக்கு மாடு குத்து பால் கறந்து ஊற்றி காப்பாற்றுறோம் பிள்ளைங்களை. ரொம்ப ஏழ்மையாக இருந்தோம், சொசைட்டியில் ஊற்றி அவங்களால கொஞ்சம் நிம்மதி வரும். பசங்களாம் படிக்க வைக்கிறோம். கஷ்டமாக இருந்தோம். இப்போ பரவாயில்ல, 4 மாடு 5 மாடு ஆயிடுச்சு. நன்றி நன்றி நன்றிங்கம்மா. மோகன்ராஜ், இப்பொழுது நீங்க பார்த்திருப்பீங்க, இதே போலவே எல்லா பயனாளிகளையுமே இதைத்தான் சொல்ல விரும்புறாங்க. இதற்கு முன்பாக ரொக்கமாக ஒரு 5000 10,000 கொடுத்து ஒரு ஆடு மாடு வாங்குவதற்கு அவர்களால் இயலாத ஒரு நிலையில் இப்பொழுது அரசு வழங்கிய இந்த விலையில்லா கறவை மாடுகள் வெள்ளாடுகள் திட்டமானது அவர்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்திருக்கிறது என்றே சொல்லலாம் மோகன்ராஜ். நன்றி நன்றி. அடுத்து காஞ்சிபுரத்திலிருந்து ஜெகன் இருக்காரு. நீங்க லைன்லயே இருங்க தேவராஜன். ஜெகன், அதாவது இப்ப பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல இருந்து மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, பெண்களுக்கு தன்னம்பிக்கையையும் சுய காலில் நிற்கக்கூடிய அந்த உந்து சக்தியையும் இந்த மகத்தான திட்டம் ஏற்படுத்தி இருக்கிறது அவங்க வாயாலேயே சொன்னதை கேட்டோம். அங்க என்ன நிலவரம் இருக்கு? அவங்களோட மனநிலை என்ன? பெண்களோட மனநிலை என்ன இந்த திட்டத்தின் மூலமா அவங்களோட நம்பிக்கை? நிச்சயமாக மோகன்ராஜ், இந்த திட்டம் பாத்தீங்கன்னாக்கா இந்த திட்டத்தின் பயனாளிகள் யார் யார் என்று பார்த்தோம்னா, நம்ம பொருளாதாரத்தில் மிகவும் ஏழை எளிய மக்களே இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகின்றன. நாம் சென்று பார்த்த ஒவ்வொரு கிராமத்திலுமே காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை இத்திட்டத்தில் மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் இத்திட்டத்தில் பயனடைஞ்சிட்டு வர்றாங்க. நாம கண்கூடாகவே அவங்ககிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னாக்கா இந்த திட்டம் முதலமைச்சர் அம்மா உருவாக்கி கொடுத்தது நாங்க யாருமே எதிர்பார்க்கல. இந்த திட்டம் வாயிலாக எங்களுக்கெல்லாம் இலவச கறவை மாடுகளும் வெள்ளாடுகளும் கிடைக்கும் என்று நாங்க யாருமே எதிர்பார்க்கல. எங்க பகுதிகளில் நாங்க விவசாய கூலி வேலையை மட்டுமே பார்த்து வந்தோம். கூலி வேலை இல்லாத சமயத்துல வேற தொழில் இல்லாமல் ரொம்ப வறுமையில் வாடி வந்த நிலையில், அதாவது ஒருவேளை பசியாரி காலம் போய் இப்போது 3 வேளையும் வயிறார பசியாரும் ஒரு உன்னத நிலையை தமிழக முதல்வர் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாகவே இந்த மக்கள் நம்ம ஆனந்த கண்ணீர் மல்க நம்மோடு தெரிவிக்கிறாங்க. இப்போ ஒரு பயனாளிகளிடம் நாம் கேட்போம். சொல்லுங்க மேடம். நாங்கள் கொட்டைமேடு சவுந்தலா பேசுகிறேன். அம்மா ஆடு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆட்டை நாங்கள் காலையில் 9 மணிக்கு ஓட்டி போவோம், சாயந்தரம் 5 மணிக்கு கொண்டாந்து அடிப்போம். மதியானம் தண்ணி வைப்போம், பில்லு வைப்போம். அதை நல்லா நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். டாக்டர் வர்றாரு, ஊசி போடுறாரு, மருந்து மாத்திரலாம் கொடுக்குறாரு. எல்லாம் நல்லா செய்யறாரு. எங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது. நாங்கள் கைனிக்கு எங்கன்னா கூலிக்கு போனால் தான் எங்களுக்கு பழப்பு, இல்லைன்னா இல்லை. அது நாங்கள் அந்த அம்மா ஆடு கொடுத்ததை வச்சு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். எங்களுக்கு எந்த தப்பும் கிடையாது. எங்களுக்கு அம்மா உயிரை கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் அந்த உயிரை வச்சு நாங்கள் இனிமேல் பெற்று நாங்கள் மேல் ஏறணும். எங்களுக்கு எந்த தப்பும் இல்லை. அம்மா நன்றி. அம்மாவுக்கு வணக்கம். அதாவது மோகன்ராஜ், நம்மளால நிச்சயமாக பார்க்க முடிந்தது. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருடத்தில் மாதம் ஒன்றுக்கு 4000 வீதம் இந்த ஒரு 3 வருடத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொருவருக்கும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட 4 வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் இனப்பெருக்கத்தின் வாயிலாக பல்கி பெருகி அவர்களுக்கு வருங்காலத்தில் பல லட்சம் மதிப்புள்ள ஒரு சொத்தாகவே உருவாகி உள்ளது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தொடர்பிலே இருங்க ஜெகன். திரு பொன்ராஜா அவர்கள், அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு முன்னோடி திட்டம், ஒரு மக்களை அவங்களோட இதயத்துக்கே கொண்டு அவங்களோட பொருளாதார நிலைமைய சரி செய்யற சீராக்குற நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போற அற்புதமான திட்டம். மற்ற மாநிலத்தவர்களும் இந்த திட்டத்துக்காக ஏங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அற்புதமான திட்டம் தமிழக முதலமைச்சர் அவங்களால தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் குறித்து உங்களோட விளக்கம், கருத்து என்ன? நீங்க என்ன சொல்ல ஆசைப்பட்டீங்க? இன்றைக்கு இந்த திட்டம் இந்தியாவிலே இருக்கும் அனைத்து மாநிலத்திலும் இருக்கும் ஒரு முன்னோடி திட்டமாக இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த திட்டத்தினை துவக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கும் ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு எவ்வாறு வருவாயை ஈட்டி சுயமாக அவர்கள் வருவாயை ஈட்டுவதற்கு ஒரு அற்புதமான திட்டத்தினை கொடுத்து இன்றைக்கு அவர் வாழ்விலே விளக்கேற்றிருக்கின்றார்கள். இதே போன்று இந்த திட்டத்தினை நம்முடைய இந்தியாவில் இருக்கும் அத்தனை மாநிலங்களுக்கும் பின்பற்றும் வகையிலே இந்த திட்டம் இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு பல மாநிலங்கள் இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவின் திட்டத்தினை முன்னுதாரணமாக கொண்டு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஏழை எளிய நடுத்தர ஆதரவற்ற பெண்களுக்கு இன்றைக்கு சுயமாக வருவாய் ஈட்டுவதிலே
ஒரு முக்கிய பங்கு இந்த திட்டம் இன்றைக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து பேசலாம். இப்பொழுது விழுப்புரத்திலிருந்து செய்தியாளர் பரணிராஜ் காத்துட்டு இருக்காங்க. பரணிராஜ், எங்களால கண்கூடாக பார்க்க முடியுது, அங்க ஏராளமான ஆடுகள் மாடுகள் இருக்கு. சோ அங்கிருந்து நீங்க தர ஆசைப்படுற தகவல் இப்போது. கண்டிப்பா மோகன்ராஜ், இப்ப வந்து நம்மிடையே ஒரு பெண் பயனாளி இருக்காங்க. அவங்க வந்து விலையில்லா ஆடுகள் திட்டத்தினால மிகப்பெரிய பயன் அடைஞ்சிருக்காங்க. அவங்களிடையுமே நம்ம பேசுவோம். இந்த விலையில்லா ஆடுகள் திட்டம் வந்து உங்களுக்கு வழங்குனதுல எந்த பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கி இருக்கு உங்க வாழ்க்கையில? அம்மாவுக்கு நன்றி கலந்த வணக்கம். என் பெயர் சுகுணா. என் உயர் கீழூர் அம்மா திட்டத்தில் இலவசமாக 4 ஆடு கொடுத்தாங்க. எந்த வேலைக்கும் போகாமல் அந்த ஆடை வச்சு 4 ஆடு 7 குட்டி போட்டுச்சு. அந்த ஆட்டை வச்சு அந்த அம்மாவுக்கு நன்றி கலந்த வணக்கம். நல்லா இருக்கிறோம் அந்த ஆட்டால். எப்படி உங்களுக்கு வருமானம், உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்றீங்க? எப்படி இந்த வருமானம் உங்களுக்கு உபயோகமா இருக்கு? எங்கள் பிள்ளைங்களாம் படிக்க வைக்கிறதுக்கு அந்த ஆட்டை வித்து தான் செய்ய முடியும். அதான் செய்ய முடியும். நன்றிம்மா. இன்னொரு பெண் பயனாளி இருக்காங்க மோகன்ராஜ், அவங்களிடம் கேட்போம். என்னோட பேர் ராஜேஸ்வரி. நான் வந்து அம்மா திட்டத்தின் மூலமா பயன் அடைஞ்சிருக்கேன். அம்மா வந்து 10,000 ரூபாய்க்கு 4 ஆடு விதம் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆடு 10 குட்டி போட்டு மொத்தம் 14 ஆடு இருக்கு எங்க வீட்டுல. அம்மா செஞ்ச உதவியின் மூலம் எங்க குடும்பத்தோட வாழ்க்கை திறமை உயர்ந்திருக்கு. அம்மாவுக்கு நன்றி. கேட்டிருப்பீங்க மோகன்ராஜ், இந்த விலையில்லா ஆடுகள் வந்து இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு இவங்க வாழ்க்கையிலையும். இவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் வந்து விலையில்லா ஆடுகள் போட்ட குட்டிகளை விற்று கல்லூரிகளில் வந்து சேர்த்துருக்காங்க. அதே போல் இவங்க குடும்பத்துக்கும் ஒரு பிரயோஜனமான வருமானமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது தவிர வந்து நீண்ட நெடிய எதிர்காலத்திற்கு கூடிய ஒரு வருமானம், நிரந்தர வருமானம் இந்த விலையில்லா ஆடுகள், கறவை மாடுகள், இது வந்து மிகப்பெரிய புரட்சியை விழுப்புரம் மாவட்டத்தில் உண்டாக்கி இருக்குன்னே சொல்லலாம் மோகன்ராஜ். ஓகே, தொடர்ந்து நீங்க தொடர்பிலே இருங்க. அடுத்து திருவள்ளூர்ல இருந்து எமது செய்தியாளர் தேவராஜன். வணக்கம் தேவராஜன். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா பெண்களோட தன்னம்பிக்கைய இந்த திட்டம் அதிகப்படுத்தி இருக்கு, அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் கொடுக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாம மற்ற தொழில்கள்லையும், அதாவது விவசாயம் சார்ந்த தொழில்கள்லையும் அண்ட் தீவன உற்பத்தி தொழில்களும் இதனால வந்து அடுத்த நிலைக்கு அண்ட் வந்து ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, ஒரு வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு. சோ இந்த திட்டத்தால விவசாயமும் தீவன உற்பத்தி எந்த அளவுக்கு பெருகி இருக்கு? நிச்சயமா மோகன்ராஜ், நீங்க முன்பு சொன்னது போலவே வந்து கிராம மக்களினுடைய வாழ்க்கையில இது ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களோடும் ஒப்பிடும் பொழுது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கால்நடை புரட்சியை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது மோகன்ராஜ். இந்த விலையில்லா கறவை மாடுகள், வெள்ளாடுகள் வழங்குகிற திட்டத்தை பொறுத்தவரையில் விவசாயத்தினுடைய உப தொழிலாகத்தான் இது நடைபெற்று வருகிறது. ஏன்னா தமிழகத்தினுடைய முதுகெலும்பாக விளங்குவது விவசாயம். அந்த விவசாயத்தின் உப தொழிலாக இருக்கக்கூடிய இந்த ஆடு மாடுகள் வளர்ப்பு திட்டமானது மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாகவே விவசாயத்திற்கு விளங்குகிறது என்றால் அது மிகையில்லை மோகன்ராஜ். நேரடியாகவே நாம் இப்பொழுது இன்னொரு பெண் பயனாளியிடமும் கேட்கலாம். அவர்கள் வந்து என்ன பலன் இதன் மூலம் அடைந்திருக்கிறார்கள், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் நேரடியாகவே கேட்கலாம் மோகன்ராஜ். சொல்லுங்கம்மா. இப்ப இந்த ஊராட்சி மன்ற தலைவர் பேசுறேன். அம்மா அவர்களுக்கு இந்த ஊர்ல மாடு கொடுத்ததுல பொதுமக்கள் எல்லாரும் ரொம்ப நன்றி சொல்றாங்க. நல்லா பயனடைகிறாங்க. நல்லா பால் கறந்து சொசைட்டிக்கு ஊத்துறாங்க. பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கிறாங்க. அம்மாவுக்கு நன்றி சொல்றாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் அம்மாவுக்கும் நன்றி சொல்றாங்க. பொதுமக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. நன்றிங்கம்மா. அதாவது நேரடியாகவே வந்து இந்த தலைவரே நம்மிடையே வந்து கலந்து அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். பொதுவாக இந்த கோலப்பஞ்சேரி கிராமத்துல ஏறத்தாழ 80 பயனாளிகள் இந்த விலையில்லா கறவை மாடுகள், வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள் திட்டத்தின் கீழ பயனடைந்திருக்கிறாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் பெற்ற அதே அந்த கால்நடையினுடைய எண்ணிக்கையானது இன்று பல பல்கை பெருகி இருக்கிறது மோகன்ராஜ். அதே போலவே திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற மற்ற ஒன்றியங்கள், மற்ற கிராமங்கள் தொடர்ந்து பேசுவோம் தேவராஜன். திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டத்தோட செய்தியாளர்கள் சொன்னாங்க. பயனாளிகள் தங்களோட மகிழ்ச்சியையும் தங்களோட நன்றியையும் இந்த திட்டத்தின் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து மற்ற மாவட்டங்கள்ல இந்த விலையில்லா கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் வழங்கும் திட்டத்தால பயனடைந்த பயனாளிகள் அவங்களோட மகிழ்ச்சி என்ன, அவங்களோட விஷயங்கள் என்ன, அவங்களோட தகவல் என்ன, இப்போது பார்க்கலாம்.
ரொம்ப ஏழை விவசாயிங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கெல்லாம் அம்மா எங்களுக்கெல்லாம் ஆடு கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இதை வச்சு நாங்கள் முன்னுக்கு வரோம். நாங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஏழைப்பட்ட குடும்பம், எங்களுக்கு அம்மா ஆடு கொடுத்தது ரொம்ப நன்றி. நாங்கள் நல்லபடியாக வளர்க்குறோம், பில்லு இதெல்லாம் பயிக்கிறோம். எங்களுக்கு மிக மிக ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு இந்த ஆடு கொடுத்த உதவிக்கு ரொம்ப அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க. எங்கள் அம்மா வந்து இந்த கறவை மாடு கொடுத்துருக்காங்க. நாங்கள் அந்த கறவை மாட்டை வச்சு தான் பால் ஊற்றி பையனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், படிக்க வைக்கிறோம். அம்மா எல்லா திட்டங்களையும் அறிவிச்சாங்க, அது அதே மாதிரி எல்லாமே கொடுத்துட்டாங்க. மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அம்மா நீ டோடி வாழணும். இப்போ வந்து 4 குட்டி போட்டிருக்கு. 4 குட்டி போட்டதுனால எங்கள் குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது. இப்போ வந்து இப்போவும் ஒரு குட்டி வந்து சரியா இருக்குது. சரியா இருந்துச்சுன்னா குட்டி போட்டுச்சுன்னா எங்கள் குடும்பத்துக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் நாங்கள் அதை வச்சு பராமரிச்சுக்கிட்டு நாங்கள் அதை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம். அரசாங்கம் ஆடு கொடுத்துருக்கு எல்லா எளியவர்களுக்கு அதை வச்சு நாங்கள் வாழ்கிறோம். நல்ல முறையில் நல்ல திட்டங்களை ஆட்சி செய்யுது. நல்ல முறையில் அதை வச்சு நாங்கள் பொழைச்சிக்கிடுவோம். நாங்கள் வந்து ரொம்ப ஏழைப்பட்ட மக்களுங்க. எதுக்குமே வழி இல்லாத, மழை தண்ணி இல்லாத, வழி இல்லாத இருந்ததுக்கு அம்மா வந்து ஆடு கொடுத்து எங்களுக்கு வந்து உதவி செஞ்சுக்கிறாங்க. இதை வச்சு நாங்கள் வந்து முன்னேறி நல்லா வருவோம். அம்மாவுக்கு ரொம்ப நன்றிங்க, கோடியான கோடி நன்றிங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலையில் எந்த மூலதானமும் இல்லாத ஒரு பட்சத்தினால கடைசியாக அம்மா கொடுத்த வெளியில்லாத ஆடுனால எங்களுக்கு மேலுக்கு மேலும் உயிருவோம், இனிமேல் நல்லா இருப்போம். விலையில்லாத ஆடு கொடுத்ததுனால பரவாயில்லைங்க. ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், அம்மா ஆடு கொடுத்ததுனால ரொம்ப நல்லதாக போச்சுங்க. அம்மாவுக்கு நன்றி. கஷ்டமான சூழ்நிலையில் அம்மா எங்களுக்கு ஆடு கொடுத்து உதவி பண்ணாங்க, அதுக்கு நன்றி. தமிழக முதலமைச்சரால் தொடங்கப்பட்ட இந்த மகத்தான ஏழை எளியோருக்கு நலிந்த மக்களுக்கு செல்லக்கூடிய விலையில்லா கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் வழங்கும் திட்டம் குறித்த செய்தி தொகுப்பு தான் இது. தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை. மீண்டும் வணக்கம். விலையில்லா கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் வழங்கும் திட்டத்தால பயனடைந்த பயனாளிகள், இந்த திட்டம் குறித்த தகவல்களை இந்த சிறப்பு நிகழ்ச்சி தொகுப்புல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வணக்கம் பொன்ராஜா சார். பாத்தீங்கன்னா இப்போ இந்த திட்டம் ஒரு ஏழை எளிய மக்கள் அவங்க வாழ்க்கையிலேயே ஒளியேற்றக்கூடிய ஒரு திட்டம். இந்த மாதிரியான ஒரு சிந்தனை ஒரு தலைவருக்கு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த சிந்தனையோட மூல காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த திட்டத்தின் மூலமா அடுத்தடுத்து தொடரக்கூடிய விஷயங்கள்லாம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இன்றைக்கு தொலைநோக்கு சிந்தனையோடு விஷன் 2023 அந்த அடிப்படையில் இன்றைக்கு அம்மா அவர்களின் திட்டங்களை இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் அது மக்கள் நல திட்டங்களாக இன்றைக்கு இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அறிவாற்றலோடு இன்றைக்கு திட்டங்களை வகுத்து அந்த திட்டங்கள் அனைத்தும் மக்கள் பயன்பெற வேண்டும், அந்த திட்டங்கள் அந்த மக்களுக்கு உரிய நேரத்திலே சேர வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு இந்த திட்டங்களுக்கான நிதி ஆதாரங்களை உடனடியாக திரட்டி இந்த திட்டங்கள் எதுவும் தோய்வடையாமல் இந்த திட்டங்களை முழுமையாக மக்களுக்கு செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் உன்னத நோக்கத்தோடு இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த திட்டங்கள் மற்றும் இன்று பல்வேறு திட்டங்கள் இந்த அடிப்படையில் இன்றைக்கு சிறப்பான திட்டங்களை இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் துவக்கி இருக்கின்றார்கள். இந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் பட்சத்தில் இன்றைக்கு இந்தியாவிலே தமிழகம் முதல் மாநிலமாக விளங்கும். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு பொருளாதார ரீதியாகவும் இங்கே தமிழகத்தில் இருக்கும் மக்கள் செல்வ செழிப்போடு இன்றைக்கு வாழ்வதற்கான ஒரு பெரிய ஆதாரமாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களையும் சிறப்போடும் சீரோடும் இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பேசலாம். இந்த திட்டம் சமூகத்துல ஒரு சம இதை விதைக்கும் அப்படின்றது, ஏழையெல்லாம் பணக்காராகக்கூடிய வாய்ப்பு பிரம்மாண்டமா இருக்கு. தொடர்ந்து பேசலாம். இந்த மாவட்டங்கள் எவ்வளவு மாவட்டங்கள பயனாளிகள், இந்த திட்டத்தால பயனடைந்த பயனாளிகள் அவங்க பேசுனதெல்லாம் கேட்டோம். மற்ற மாவட்டங்கள் இந்த திட்டத்தின் மூலமா
இந்த திட்டத்தால எவ்வளவு வந்து அவங்க பொருள் ஈட்டி இருக்காங்க, அவங்களோட பொருளாதார நிலை எந்த அளவுக்கு மேம்பாடு அடைஞ்சிருக்கு, இதை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த ஆடு குட்டி தாங்க, இது ரொம்ப நன்றிங்க. இந்த ஆடு குட்டி போடுதுங்க, இதை வச்சு தாங்க நாங்கள் பொழப்பு சீவனம் நடத்திட்டு இருக்கோம். தமிழக அரசு அம்மா அவர்கள் வந்து 4 ஆடு வந்து எங்களுக்கு இலவசமாக கொடுத்தாங்க. அதை வச்சு இன்னைக்கு அந்த ஆடு வந்து இன்னைக்கு ஒரு ஆடு 2 குட்டி, ஒரு ஆடு 3 குட்டி போட்டிருக்குது. அதை வந்து இலவசமாகவும் வந்து சிகிச்சை பண்ணிட்டு இருக்காங்க. சிகிச்சை பண்ணுறதுனால அதனால இன்னைக்கு எங்களுக்கு அதில் நல்ல லாபமும் இருக்குது. எங்களுக்கு இப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் படிப்பு செலவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு உதவியாக இருக்குது. அதனால தமிழக அரசு அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. இலவசமாக கொடுத்துட்டாங்க. நாங்கள் வேலை இல்லாத போனாலும் அதை வந்து காப்பீதம் பண்ணி நாங்கள் பிழைக்கிறோங்க. எங்கள் ஊரில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஆடு கொடுத்தாங்க. அது ஆடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த ஆடு இன்னும் கொஞ்சம் நாளில் குட்டி போடும். குட்டி போட்டு அது நாங்கள் எங்களுக்கு நல்ல முறையில் பிரயோஜனமாகும். ஆடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. 4 குட்டி கொடுத்துருக்காங்க. நான் நல்ல முறைக்கு வளர்த்து குட்டி ஓடுச்சுன்னா நாங்கள் புள்ள குட்டியெல்லாம் சந்தோஷமாக நீங்கள் கொடுத்ததாக பின்னால் விற்று பிறகு நாங்கள் சந்தோஷமாக இருந்துக்கிறோம். பிள்ளை குட்டியெல்லாம் வளர்த்து பிறகு மேலே சந்தோஷமாக இருந்துக்கிறோம். எனக்கு 4 ஆடு கொடுத்தாங்க. இப்போ 3 குட்டியோட 7 ஆடா நிற்கிது. இதனால எனக்கு நல்ல வருமானமாகவும் இருக்குது, நல்ல உதவியாகவும் இருக்குது. அம்மா செஞ்ச உதவிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஏதோ ஏழை எளிய மக்களாக இருக்கிறோம், எங்களுக்கு நல்ல உதவி செஞ்சுருக்கிறாங்க. இதனால அம்மாவுக்கு நான் ரொம்ப தமிழக அரசுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் கொடுத்த ஆட்டுனால நாங்கள் ரொம்ப பெரிதும் பயனடைந்திருக்கோம். ஆடுகள் கொடுத்ததுல 3 ஆடுகளும் 1 கிடாயும் கொடுத்தாங்க அம்மா அவர்கள். அதில் 3 ஆடுகளும் 3 குட்டிகள் வீதம் 3 குட்டி போட்டிருக்கிறது. இப்போது ஒரு 2 குட்டிகள் போட்டிருக்கு. அதனால நாங்கள் பெரிதும் பயனடைந்துள்ளோம். இப்போது விழுப்புரத்திலிருந்து நமது செய்தியாளர் பரணிராஜ் தொடர்புல இருக்கிறாரு. பரணிராஜ், இப்ப பாத்தீங்கன்னா திட்டங்கள்ல முன்னோடி திட்டம் மக்கள் நலத்திட்டம் அப்படின்னா முதன்மை திட்டமா இருக்கிறது ஏழை எளிய மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது தான். அதுக்கு உன்னதமான எடுத்துக்காட்டா இருக்கிறது இந்த திட்டம். விலையில்லா கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா பெண்களோட தன்னம்பிக்கை அதிகரிச்சிருக்கு. அவங்களோட தொழில் வளர்ச்சி, தானே தொழில் செய்யக்கூடிய அந்த உந்து சக்தியை கொடுத்திருக்காங்க. சோ ஒரு தொழில் வளர்ச்சி, ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கு. இதை பத்தி பெண்கள் குறிப்பா என்ன நினைக்கிறாங்க? தானே சொந்த கால நிக்கக்கூடிய அந்த தைரியத்தை கொடுத்திருக்கு இந்த திட்டம். நிச்சயமா மோகன்ராஜ், பெண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு குடும்ப சூழ்நிலையே மிக மோசமாக இருந்த காலங்கள்லாம் மாறி இன்று வந்து மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியில் இருக்காங்க. ஒரு நகை வாங்க வேண்டும் என்றாலும் கூட, பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், அல்லது குடும்ப வருமானம் நாள்தோறும் சாப்பிடுவதற்கே உணவு இல்லாமல் நிறைய பயனாளிகள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலையில இந்த விலையில்லா கறவை மாடுகள் ஆடுகள் வழங்கும் திட்டம் அவங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே அமைஞ்சிருக்கு. அவங்க வந்து இது கறவை மாடுகள் மூலமா பால் கறந்து ஆவி நிறுவனத்திற்கு ஊற்றி அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்தை வைத்து பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று அவங்க கருதுறாங்க. இது வந்து தங்களுக்கு வந்து மிகப்பெரிய தன்னம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. இனிமேல் வாழணும். இது வந்து தமிழக முதலமைச்சர் அம்மா வந்து தங்களுக்கு காட்டிய ஒளி விளக்கு என்றே அவர்கள் வந்து கூறுறாங்க மோகன்ராஜ். இது மட்டும் இல்லாம இங்க வந்து கால்நடைகளுக்கு வந்து விலையில்லா ஆடுகள் கறவை மாடுகளுக்கு வந்து ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் கூட உடனடியாக அங்கு சிகிச்சை அளிக்கப்படுது. கால்நடை மருத்துவர்களாக விரைந்து சென்று சிகிச்சை அளித்து அதற்கு வந்து தீர்வு காண்றாங்க. இது சம்பந்தமா கால்நடை மருத்துவர் வந்து நம்மிடையே பேசுவதற்காக வந்திருக்கு. அவரோட நம்ம கேட்போம். மோகன்ராஜ் வணக்கம். தமிழக அரசின் அம்மா திட்ட விலையில்லா திட்டத்தில் கொள்முதல் செய்யப்படுவதற்கு முன்பும் பின்பும் 3 பயிற்சிகள் கறவை மாடு வளர்ப்பது அளிக்கப்படுகிறது. மேலும் கொள்முதல் செய்து வந்த பின்பு 15 நாள் தொடர் கண்காணிப்புக்கு இக்கறவை மாடுகளை உட்படுத்துகிறோம். கொள்முதல் செய்து வந்த பின்பு குடல்புழு நீக்கம், தடுப்பூசி பணிகளும் மேலும் அவ்வப்போது அவசர சிகிச்சை பணிகளும் நாங்கள் மேற்கொள்கிறோம். மேலும் மாதம் ஒரு முறை கண்டிப்பாக ஆய்வுகளும் முகாம்களும் நடத்தப்படுகின்றன. மேலும் வாரம் ஒரு முறை நடமாடும் கால்நடை மருத்துவம் மனைகள் மூலமாக இங்கே நேரே கிராமத்துக்கே வந்து சிகிச்சை பணிகள் அளிக்கப்பட்டன. இவ்வாய்ப்பினை நாங்கள் கால்நடை மருத்துவமனையிலிருந்து சேவை செய்த இவ்வாய்ப்பினை கிராமங்களுக்கே ஏழை எளிய மக்களுக்கே சென்று நேரடியாக எங்களை சேவை செய்த வழிவகுத்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நிச்சயமா கொடுத்ததோட விலையில்லா ஆடுகள் மாடுகள் கொடுத்ததோடு மட்டுமல்லாம அதற்கு நோய்வாய்ப்பட்டால் உடனடியாக சென்று சிகிச்சை அளிப்பதற்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து உரிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்காரு. இதனால வந்து பயனாளிகள்லாம் எந்தவித கவலையும் இல்லாம நிம்மதியா இருக்காங்க. ஓகே 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 பரணிராஜ், நீங்க தொடர்புலயே இருங்க. அடுத்து திருவள்ளூர்ல தேவராஜன் இருக்காரு, அவரோட நம்ம தொடர்பு கொள்ளலாம். தேவராஜ், இப்ப பாத்தீங்கன்னா ஆடு மாடுகள் மற்றும் வழங்கிட்டு சும்மா இருக்காம அதுக்காக மருத்துவ உதவிகளையும் செய்யறாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, அதுக்கு தேவையான தீவன உற்பத்தியும் பெருக்கக்கூடிய திட்டம். அதனாலதான் இது மகத்தான திட்டம் அப்படி நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். இந்த விலையில்லா கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் வழங்கும் திட்டத்துல ஜஸ்ட் மாடுகளை கொடுத்துட்டு விட்டுறது இல்ல, அதுக்கான தீவனம், அதுக்கான பராமரிப்பு எல்லாத்தையுமே பாக்குறாங்க. சோ இத பத்தி பயனாளிகள் என்ன நினைக்கிறாங்க தேவராஜன்? ஹலோ தேவராஜன். கண்டிப்பா மோகன்ராஜ், பயனாளிகளுக்கு வந்து இந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் கூறியது போலவே கொடுத்துவிட்டு பிறகு அதை கண்டும் காணாமல் இருக்கின்ற அந்த போக்கு என்பது இதில் இல்லை மோகன்ராஜ். மிகவும் உன்னிப்பாக இதை கால்நடை மருத்துவர்கள் கண்காணித்து வருகிறார்கள். அதை போலவே கிராமத்தில் இருக்கின்ற மற்ற பயனாளிகளும் தங்களுக்குள்ளாகவே ஆடு மாடுகள் என்ன நிலைமையில் இருக்கிறது என்கிற அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். மேலும் எதேச்சையாக இல்லை எதிர்பாராத விதமாக ஆடு மாடுகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட உடனடியாக கால்நடை மருத்துவர் அருகில் இருந்தே அவர்களை தொடர்பு கொண்ட உடனே நேரடியாக அவர்கள் சென்று அவர்களுடைய அந்த மருத்துவ சிகிச்சையை அளித்து கால்நடைகளை பாதுகாத்து வருகிறார்கள் மோகன்ராஜ். இதில் இந்த திட்டத்தின் மூலமாக தீவன உற்பத்தி பெருக்கம் நிச்சயமாக அதிகரித்திருக்கிறது மோகன்ராஜ். தமிழகத்திலே மிக அதிக அளவிலே அதிகரித்திருக்கிறது. அதை நாம் இப்பொழுது நேரடியாக இன்னொரு பெண் பயனாளிகளிடம் கேட்போம் மோகன்ராஜ். வணக்கம்மா, நீங்க எப்போது இந்த திட்டத்தின் பயனை அனுபவிச்சீங்க? இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் பெற்றது என்ன? நாங்க 2 வருஷம் காலமாக கால்நடை பராமரித்து அம்மா அவங்க வந்து மாடு கொடுத்ததுனால எல்லாருக்கும் பயனாளியாக இருக்கிறாங்க. கோலப்பஞ்சேரி ஊராட்சி துணைத் தலைவர் பேசுகிறேன். அம்மா அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். பயனாளிங்க வந்து முக்கியமாக எவ்வளோ, அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்காக பார்த்து நாங்கள் திறமையான ஆளாக பார்த்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். அவங்க எல்லாம் கஷ்டத்தையும் போக்கி இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அம்மாவுக்கு நன்றி சொல்கிறாங்க, ஊராட்சி மன்ற தலைவருக்கு நன்றி சொல்கிறாங்க. நன்றிங்கம்மா. மோகன்ராஜ், இப்பொழுது நீங்க கேட்டிருப்பீங்க, நேரடியாகவே வந்து பயனாளிகள் தங்களுடைய இந்த விலையில்லா வெள்ளாடுகள் மற்றும் கறவை மாடுகள் வளர்ப்பு திட்டத்தால் கிடைத்த பயன்களை வந்து சொன்னதை நாம் கேட்டோம். இந்த திட்டம் வந்து ஓகே தேவராஜன், இப்போ ஜெகன் லைன்ல இருக்காரு. சோ உங்ககிட்ட தொடர்ந்து பேசலாம், நீங்க தொடர்பிலே இருங்க. ஜெகன், இப்ப பாத்தீங்கன்னா இப்போ தேவராஜன் சொன்னாரு, அங்க இருக்கிற பயனாளிகள்லாம் சொன்னாங்க இதன் மூலமா தங்களோட தன்னம்பிக்கை அதிகமா இருக்கு, மாட்டு தீவன உற்பத்தி அதிகமா இருக்கு, பால் உற்பத்தி அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் உங்ககிட்ட நான் கேட்க போற கேள்வி, முதியவர்கள், கிராமத்துல இருக்க முதியவர்கள் வந்து வயதான காலத்துல தனக்கு சொந்த காலிலேயே அவங்களால நிக்க முடியாதனால வயதான பயனாளிகளும் பயனடைஞ்சிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமா. அவங்களோட கருத்து நிச்சயம் இந்த நிகழ்ச்சிக்கு தேவை. என்ன சொல்றாங்க? கண்டிப்பா சார். அதாவது கிராமப்புற ஏழை எளிய மக்களின் பின்தங்கிய பொருளாதார நிலையை சீர்திருத்தும் வகையில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மேம்பாட்டு புரட்சியை இந்த திட்டம் வந்து முற்றிலும் அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்கியுள்ளது என்பது உண்மையான ஒரு உண்மை. இந்த திட்டத்தின் வாயிலாக பார்த்தோம்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து குறிப்பிட்ட பயனாளிகள், அதில் வந்து முக்கியமாக முதியவர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. அதன் வாயிலாக வந்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பல்வேறு பயனாளிகள் வந்து முதியவர்களாகவே பார்க்க முடிகிறது. அவர்கள் நாம் கேட்டபோது என்ன சொல்கிறார்கள் என்றால் வந்து எங்களோட வயதான காரணத்தில் வந்து எங்களுடைய கூலிக்கு கூட எங்களால் போக முடியாத ஒரு சூழலில் இருந்து முதலமைச்சர் வழங்கிய இந்த வெள்ளாடுகளையும் கறவை பசுகளையும் நாங்கள் பராமரித்து வருவதன் மூலம் சுய வருவாயை நாங்கள் யாரையும் நம்பியும் இருக்க இயலாத ஒரு சூழலை வந்து முதலமைச்சர் உருவாக்கி தந்துள்ளார் என்பதை நம்மால் காண முடிகிறது. அப்படி ஒரு பயனாளியை நாம் இப்போது பார்ப்போம். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. என் பேர் கொட்டமேடு சின்ன பெண்ணு. மாடு கொடுத்து கரவல் மாடு அழகா பிள்ளெல்லாம் அறுத்தாந்து போட்டு தீனி நொசு எல்லாம் போட்டு அழகா 3 லிட்டர் பறகுறேன். அம்மா மாடு கொடுத்ததுக்காக நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் வருது இதன் மூலம்? மாட்டுக்கு வருது ஒரு 1000 ரூபாய்க்கு வருது வருமானம். அதை வச்சு நான் நல்லா செல்வாக்கா இருக்கிறேன். வேற யாரையும் வந்து கையேந்திர அந்த மாட்டார வரத்து தான் பால் விஷயம் தான், பால் பாய்க்கம் தான். அம்மாவுக்கு நன்றி நன்றி.
அதுபோலவே இந்த அம்மாவை போலவே வந்து நாம் வந்து அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த திட்டத்தின் வாயிலாக வந்து முதியவர்கள் வந்து பிறரிடம் கையேந்தாத ஒரு சூழலை வந்து தமிழக முதலமைச்சர் இந்த திட்டத்தின் வாயிலாக வந்து உருவாக்கி கொடுத்துள்ளார் என்று சமுதாயத்தில் சமூக மக்களின் ஒரு வளர்ச்சி மேம்பாட்டுதலை இந்த திட்டம் வந்து உருவாக்கி கொடுத்துள்ளதை நம் கண்கூடாக பார்க்க முடியுது. அது போக வந்து இந்த திட்டத்தை வந்து உருவாக்கி செயல்படுத்தி விட்டதோடு மட்டுமல்லாமல் இத்திட்டத்தின் வாயிலாக தொடர்ச்சியாக அந்தந்த பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட வெள்ளாடுகளும் கறவை மாடுகளும் எந்தெந்த நிலைமையில் உள்ளன அவர்களுக்கு உண்டான மருத்துவ ஆலோசனைகளை வழங்கும் விதமாக கால்நடை மருத்துவத்துறையின் சார்பாக வந்து கால்நடை மருத்துவர்கள் அடங்கிய ஒரு சிறப்பு குழு வந்து அந்தந்த மாவட்டங்களில் உள்ள கிராமங்களில் இருந்து நேரடியாகவே சென்று ஆய்வு நடத்தி தேவையான மருத்துவ ஆலோசனைகளையும் மருந்துகளையும் வழங்கி வருகின்றன. அது குறித்து நம்மிடையே கால்நடை மருத்துவர் ஒருவர் வந்துள்ளார். அவரிடம் கேட்டு தெரிந்து சொல்லுங்க மேடம். வணக்கம். நாங்கள் இந்த திட்டத்தின் கீழே செலக்ட் பண்ண பயனாளிகளை அவங்க தமிழக அரசின் சொந்த செலவிலேயே போக்குவரத்து செலவிலேயே அண்டை மாநிலமான ஆந்திராவுக்கு அழைச்சிட்டு போறோம். மருத்துவ குழுவினர் மற்றும் பயனாளிகள் அழைச்சிட்டு போய் காலை மாலையான அந்த பால் உற்பத்தியை ஆய்வு செய்து அதுக்கப்புறம் அந்த மாடோட இது வந்து உடல் நலத்தை இது பண்ணிட்டு தென் பயனாளிகளின் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நாங்கள் அங்கே செலக்ட் பண்ணி அவங்களோட சொந்த வீட்டுக்கே நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துடுறோம். மேலும் கொடுத்து வந்த பிறகு 4 வாரங்கள் தீவிர சிகிச்சை கண்காணிப்பு நாங்கள் இது பண்ணுறோம். மேலும் வார அறிக்கை மாதாந்திர அறிக்கை நாங்கள் வந்து உதவி இயக்குனருக்கு இது பண்ணிடுறோம். மேலும் டோர் ஸ்டெப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த பயனாளிகளுடைய வீட்டுக்கே சென்று செயற்கை முறை கருவுட்டல், பூச்சி மருந்து கொடுத்தல், மேலும் வந்து அந்த வேக்சின் சொல்றோம் இல்லைங்களா, தடுப்பு ஊசிகளை நாங்கள் அவங்களோட பயனாளிகளின் வீட்டிலே நாங்கள் சென்று செய்கிறோம். மேலும் வந்து இப்பொழுது மழைக்காலம்ன்றதால எஃப்எம்டி தடுப்பூசி, அதாவது கோமாரி நோய் தடுப்பூசிக்கு உண்டான இது வந்து நாங்கள் இப்போ தீவிரமா சிகிச்சை இது பண்ணிட்டு இருக்கோம். மேலும் அவங்க வந்து இப்போ நாங்கள் 2012 கொடுத்த கொள்முதல் செய்த கறவை ஜெகன் தொடர்பிலே இருங்க. அதாவது 5000த்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் இதனால் பயனடைந்திருக்கிறது. 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏழை மக்கள் பயன்பெற்றிருக்காங்க. சோ இந்த திட்டம் பெண்களுக்கு மட்டும் இல்ல, அண்ட் வந்து ஏழைகளுக்கு மட்டும் இல்ல, முதியவர்களுக்கு ஒரு அற்புதமான திட்டம் சொன்னாங்க. உங்களோட இறுதி கருத்தை என்ன நீங்க சொல்ல ஆசைப்பட்டீங்க? இந்த திட்டம் ஆதரவற்ற முதியவர்களுக்கு அவர்கள் இறுதி காலங்களிலே அவர்களுக்கு ஒரு சொத்தாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இன்றைக்கு வழங்கி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் 4 ஆடுகள் கொடுத்ததன் அடிப்படையிலே அந்த ஆடு ஒரு வருங்காலத்திலே அவை பெருக்கி ஒரு பண்ணையாக வந்து மாறிவிட்டு இருக்கின்றது. அதனால் அவருடைய முதலீடானது அந்த முதியவர் அவருக்கு பிறகு அவருடைய வாரிசுகளும் இந்த தொழிலினை சீரோடும் சிறப்போடும் ஒரு நல்ல வருவாயை ஈட்டக்கூடிய வகையிலே இந்த திட்டம் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் திட்டத்தினை தீட்டி அந்த முதியவர்களுக்கும் ஒரு வருவாய் ஒரு சொத்தாக இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அதாவது தமிழக முதலமைச்சரால் கொண்டு வரப்படக்கூடிய ஒவ்வொரு திட்டத்தை பத்தியும் பேசணும்னா ஒரு நாள் 10 நாட்கணக்கா பேசிட்டு இருக்கலாம். நேரம் பற்றாக்குறை காரணமாக இந்த நிகழ்ச்சியை இனிதே இத்துடன் முடிக்க நான் ஆசைப்படுறேன். பொன்னேரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு பொன்ராஜ் ஆகிய உங்களுக்கும், எங்களோட செய்தியாளர்கள் திருவள்ளூரிலிருந்து திரு தேவராஜன் அவர்களுக்கும், காஞ்சிபுரம் ஜெகன் மற்றும் விழுப்புரம் பரணிராஜ் அனைவருக்கும் எங்களோட அன்பு கலந்த நன்றி. அதாவது பசித்தவருக்கு மீனை உணவாக கொடுக்கறதை விட மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு போய் தலைமுறைக்கும் ஒரு பயனளிக்கக்கூடிய அற்புதமான இந்த விலையில்லா கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் வழங்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்து ரொம்ப மகத்தான திட்டமா இன்னைக்கு உருவெடுத்திருக்கு. மக்களுக்காகத்தான் திட்டங்களுக்காக மக்கள் அல்ல என்பதை ஒவ்வொரு திட்டம் மூலமா நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த செய்தி தொகுப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.